இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லோ ப்ரைஸில் வந்து டொமைன் தான் வாங்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்பேரிசன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லையா, இன்னும் சீப்பஸ்ட்டாக நிறையா செல்லர் இருக்காங்களா அப்புறம்னு கேட்டிருக்காங்க ஒரு சில பேர் ப்ரைவேட்டில், எனக்கு டெலிகிராமில். அவங்களுக்காண்டி ஒரு சில பேர் எனக்கு ஷேர் பண்ண வெப்சைட்டையுமே நான் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பிக்ஹாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இவங்க டொமைன் செல்லர் தான். அந்த சைட்டில் தான் நீங்கள் நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதாவது லோ ப்ரைஸில் உள்ள டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதாவது .in டொமைன். மற்ற சைட்டோட கம்பேரிசன் வீடியோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோ, நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெக்வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, பிக்ஹாக்கர்ஸ்ன்ட்டு. சாரி, வாயில் கூட வர மாட்டாங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு தான் வரும், பிக்ஹாக்கர் பேரை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைட்டில் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சைன்அப் இல்லை, முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டொமைன் நேமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கூட அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நான் ஏன் இந்த வெப்சைட் அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிவோ இதுவும் பார்த்தீங்கன்னா 47 ரூபாய்க்கு இருக்குது, இதுவும் 47 ரூபாய்க்கு இருக்குது. இதை நம்ம அஃபீஷியலாக வாங்கிடுவோம். உண்மையிலுமே அவங்க 47 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நேமில் ஏதாவது ஒரு டொமைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு டொமைன் இருக்கான்னு பார்ப்போம். அவைலபிளில் இருக்கான்னு பார்த்துக்குவோம். .in இருக்குது இந்த இடத்துல. .com இருக்க இன்னொன்று .in கொடுத்துருவோம். இதை விட்டுருவோம். இப்போ சர்ச் பண்ணி பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ப்ரோ இதில் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாவது வந்து 2 வருஷத்துக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்து பார்த்துருவோம். 47 ரூபா ஆட் ஆயிடுச்சு. செக் அவுட் கொடுத்துருவோம். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வித்தவுட்டே கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 69 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாது. இதையுமே டிக் எடுத்து விட்ருங்க. ஃபீஸ் அடிஷ்னலாக இல்லை. 2 டொமைன் செலக்ட் பண்ணிட்டேன். நமக்கு இவ்வளோ ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 55 ரூபா வருது. 47 ரூபா ப்ளஸ் டேக்ஸி 8 ரூபா. பரவாயில்ல. இதே டேக்ஸி 8 ரூபாவே கூட தான் 47 ரூபாய்க்கு. இதே நீங்கள் அதாவது போஸ்டிங் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா 47 ரூபா டொமைனுக்கு 40 ரூபா டேக்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி சைட் இது. அதனால் அதிகம் ஹோஸ்டிங்கர் பக்கமே போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து ஒரு யூசர் ஐடி, நீங்கள் ஆல்ரெடி யூஸராக இருந்தால் நீங்கள் இந்த இதில் பாஸ்வேர்டு கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை புது யூஸராக இருந்தால் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பேர், நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் என்ற ஜிமெயில் அட்ரஸ்லாம் லாகின் பண்ணி உள்ளே க்ரியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு இதில் அக்கௌண்ட் கிடையாது. அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து இதில் அட்ரஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. டைமே உங்களுக்கு இது மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதில் பே பண்ணுறீங்களோ அதை வச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, விசா, நம்ம டெபிட் கார்டு வச்சுருக்கோம். தவிர நெட் பேங்க் வேணாலும் நெட் பேங்க் எடுத்துக்கலாம். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இது கூட எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பே கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் வந்துருச்சு. இதில் வந்துச்சு. கூப்பன் கோடு இருந்தால் உங்கள்கிட்ட கூப்பன் கோடு கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நமக்கு ஆல்ரெடியே கூப்பன் கோடில் தான் இருக்குது, அதனால் நம்ம அதை விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ரூபிஐ கார்டு வந்து கொடுக்கலாம் தாராளமாக. நீங்கள் இதில் நீங்கள் ரூபிஐ கார்டு கொடுத்துருனாலும் கொடுத்துருங்க. அப்போ என்னோடய கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு பே பண்ணிடுறேன்.
கார்டு தகவல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் மேக்கிங் பேமெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. நமக்கு ஓடிபி வந்திருக்கு, பார்ப்போம். நான் இங்கே ஸ்க்ரீனில் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஆனால் வந்து தகவல் நமக்கு ஓடிபி வந்திருக்கு. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது நமக்கு இன்ஃபர்மேஷனு. இது வந்து கண்டினியூ கொடுத்துருவோம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் இருக்குது, ஆனால் வந்து பேமெண்ட் எடுக்கலை. என்னென்னு தெரியல ரீசனு. மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நான் ரெண்டு டைம் வந்து கார்டு வந்து நம்பரை தப்பாக போட்டேன். மறுபடியும் அதே டீட்டெயில்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த இடத்துல கிரெடிட் கார்டு இருக்குன்னு நம்ம டெபிட் கார்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நெட் பேங்கிங் எவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் எடுத்துக்கலாம், ஏன்னா அதான் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். நெட் பேங்கிங் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேமெண்ட் ரொம்ப ஸ்லோவாகுது. கொஞ்சம் கூட நம்ம வெயிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஒரு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருவோம். அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுது. கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். வந்து நமக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் உள்ளே போயிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம்.
ஓகே கண்டினியூ. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டொமைனை பை பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துருவோம். இதான் நம்ம வாங்கின டொமைனு tamilhealth.in. இன்வாய்ஸ் எந்த இதுவும் இன்வாய்ஸ் வரல. இதே நீங்கள் நேம் சிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதில் இன்வாய்ஸ் அவங்க கொடுக்கல. பட் நம்ம இப்போ தான் பிக் கிராக்கில் வந்து இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம் முதல்ல. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.